லஞ்சம், ஊழல், களவு, பொய் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் எதிர்க்கிற இதுக்கு எதிரான ஒரு அரசாங்கம், அப்படி ஒரு கோஷங்களோட தான் கேம்பெயினோட தான் வந்தது இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. ஒரு கருணாநிதி படத்தை இடுவது என்பது, பொய்யாக இடுவது என்பது அது அவருடைய நம்பகத்தன்மை தொடர்பான விடயமாகும். அது பாரதூரமான ஒரு விடயம். அதற்கு அவர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பெடுக்க வேண்டுமே ஒழிய என்பிபி அரசாங்கத்தை பொறுப்பெடுக்க சொல்வது. குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆட்கள் நிறைய வந்துட்டு பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்க பதவி விலகணும் அப்படின்றது இல்லை. ஆனாலும் வந்துட்டு இங்கே போலியான தகவல்களை கொடுத்ததின் காரணமாக அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஜப்பானிய பல்கலைக்கழகமும் சீன பல்கலைக்கழகமும் அதை மறுப்புரித்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கலாசாலையில் இவர் இந்த பட்டம் பெறவில்லை என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அது குறித்த உண்மைத்தன்மை இதுவரை நாங்கள் அறியவில்லை. ஆனால் இதற்கு கட்சி அவகாசம் அளித்திருக்கிறது. இதற்கான தன்னிலை விளக்கத்தை தேசிய மக்கள் சக்தியிட அந்த குவாலிஃபைடான என்று சொல்லி முன்வைக்கப்பட்ட ஆட்கள் அனைவரும் இப்படியா என்ற ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலே ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் விளங்கணுமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த அரசாங்கம் லஞ்சம், ஊழல், களவு, பொய் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் எதிர்க்கிற இதுக்கு எதிரான ஒரு அரசாங்கம், அப்படி ஒரு கோஷங்களோட தான் கேம்பெயினோட தான் வந்தது இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. மக்கள் வந்துட்டு இந்த மெண்டேட் ஒன்று கொடுத்தது, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நேரம் வந்துட்டு 3-2 மெண்டேட் ஒன்று துணிந்துக்க அந்த 2 மெண்டேட் ஒன்று கொடுத்ததே வந்து கொண்டு அவங்க அந்த முறையில் நடப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையில். அதே நேரம் வந்துட்டு அவங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு துறையிலையும் துறைசார் நிபுணர்கள் அவங்களோட இருக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு நாங்கள் வந்து கேண்டிடேட்ஸாக முன்வைப்போம், அவங்கள வந்துட்டு இந்த பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அவங்க வேண்டுகொண்டாங்க. அப்போ இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னு சொன்னால் வந்துட்டு தற்போதைய கதாநாயகர் அப்போ அவரோட கல்வி தகைமைகள் சம்பந்தமான ஒரு சர்ச்சை வந்துட்டு உண்டாகி இருக்கின்றது. அவரோட அந்த கலாநிதி பட்டம் மற்றும் வந்துட்டு அவரோட இந்த பேசிக் குவாலிஃபிகேஷனான பேசிக் டிகிரி மொரட்டுவ கேம்பஸில் அந்த அது சம்பந்தமான கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கின்றது. அதனால் வந்துட்டு நாங்கள் இப்போ யோசிக்க வேண்டியிருக்கு. இதுவரை பற்றி சரியான பதில்கள் வந்துட்டு தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கிற அந்த அமைச்சர்களோ அரசாங்கத்தின் அங்கத்தவர்களோ சரியான பதில் ஒன்று தராமல், அது அவர் அந்த கதாநாயகர் அசோக ரன்வல அவர்கள் அதுக்கு பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லி நேற்று முன்தினம் வந்து நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் பேசிக்கிறத நாங்கள் பார்த்தோம் வந்துட்டு. ஆனால் அது அது அப்படியே அது சரியான ஒரு பதில் இல்லை. அப்போ அதனால் வந்துட்டு அதே நேரம் வந்துட்டு தற்போது இன்னொரு அமைச்சர்டையும் வந்துட்டு கல்வி தகமையில் சம்பந்தமாக வந்துட்டு அந்த அமைச்சரோடு இருந்தார் என்று சொல்லக்கூடிய, அவருடைய நண்பராக இருந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு கருத்துக்கள் வெளியிட்டிருக்கிறார். இப்படி இருக்க போக்குள்ள வந்துட்டு ஒரு சந்தேகம் வருவது, மொத்தத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியிட அந்த குவாலிஃபைடான என்று சொல்லி முன்வைக்கப்பட்ட ஆட்கள் அனைவரும் இப்படியா என்ற ஒரு சந்தேகம் வருது. இப்போ இதே வந்துட்டு அந்த சந்தேகம் ஒன்று இருக்குது என்று சொன்னால் வந்துட்டு, இப்போ நான் சொல்கிறேன் அது சட்டப்பூர்வமாக வந்துட்டு எந்த அளவு தூரம் வந்துட்டு இதாகுமென்றது தெரியாது. ஒரு 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 அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆட்கள் நிறைய வந்துட்டு பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்க பதவி விலகணும் அப்படின்றது இல்லை. ஆனாலும் வந்துட்டு இங்கே போலியான தகவல்களை கொடுத்ததின் காரணமாக அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் சொல்கிறோம் இல்லை வந்து அவங்க பதவி விலகணும், அவங்க அந்த பதவியை விட்டு நீக்கணும்னு சொல்லி. ஏன்னா அதை விட அவங்கள விட அறவே வந்துட்டு சில நேரங்களில் ஓலெவல் குவாலிஃபிகேஷன்ஸ் கூட இல்லாத ஆட்கள் வந்துட்டு இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் அங்கத்தவர்களாக வந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் வந்துட்டு அமைச்சு பதவிகளை கூட வந்துட்டு வகித்திருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் சொல்கிறோம் வந்துட்டு அவங்க பதவி விலக தேவையில்லை. ஆனால் தற்போது நடந்திருப்பது ஒரு மோசடியாக இருந்தால் அதற்கு தகுந்த நடவடிக்கை, அதுக்கு தகுந்த தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது இந்த நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர், அதற்கு அடுத்ததாக உள்ள நாட்டை தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபர்தான் அவைத்தலைவர், பாராளுமன்றத்தின் அவைத்தலைவர். அந்த அவைத்தலைவர்
தனது பெயருக்கு முன்னால் ஒரு கலாநிதி பட்டத்தை இடுவது என்பது, பொய்யாக இடுவது என்பது, அது அவருடைய நம்பகத்தன்மை தொடர்பான விடயமாகும். அது பாரதூரமான ஒரு விடயம். அதற்கு அவர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பெடுக்க வேண்டுமே ஒழிய என்பிபி அரசாங்கத்தை பொறுப்பெடுக்க சொல்வது முறையற்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நபரை அவைத்தலைவராக வைத்திருப்பது ஒரு அரசாங்கத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும். ஆகவே இவர் பதவி விலக வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இன்று உள்ளது. ஆனால் இன்று என்பிபி தொடர்பான அந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனத்தை இந்த அவைத்தலைவரின் கலாநிதி பட்டம் மறைத்துவிடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. ஏனெனில் அதைவிட பாரதூரமான பல பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கின்றன என்பதை நான் இங்கே கூறி வைக்க விரும்புகின்றேன். சபாநாயகருங்கிற நிலைக்கு கல்வி தகமை ஒன்றும் அவசியம் இல்லை. சாதாரணமாக பாராளுமன்ற மந்திரியாக இருந்தால் போதும். ஆனாலும் இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை தான் எங்களுக்கு தெரியும், இந்த தற்போதைய அரசு கல்வி தகமைகளை அவங்க பெருசாக மார்க்கெட் பண்ணி தான் இவங்க இந்த 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 எலெக்ஷனில் வேலை செஞ்சாங்க. எங்களுக்கு தெரியும் டிகிரி இருக்கிறவங்க, அடுத்து ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க தான் இருக்கிறவங்க. இவங்க பெரிய ஒரு கேம்பெயின் ஒன்று கொண்டு போனாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சபாநாயகர் இதுவரைக்கும் அவருடைய கல்வி தகமை சம்பந்தமாக உறுதியான ஒரு வார்த்தையை சொல்லாதனால தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்குது. எங்களுக்கு தெரியும் அவர் இப்போ பல முறை சொல்லியிருக்கார், நான் இன்னும் 2-3 நாளில் இந்த இது சம்பந்தமாக பேசுகிறோம். நாங்களும் அமைச்சரவை ஊடகவியலாளர் இருக்கிற நலிந்த ஜெயதிஷா கூட சொன்ன காரணம் அவர் எதிர்காலத்தில் சொல்லுவார். அப்போ ஆனாலும் சமூகத்தில் இது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு இந்த அரசாங்கம் பதவிக்கு வரக்குள்ளேயே அதை மார்க்கெட் பண்ணனால, அதனால தான் இந்த கேள்வி. இது எவ்வளவு தூரம் சரின்னு நாங்கள் சொல்கிறது தெரியாது. அதோடு எங்களுக்கு தெரியும், விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஜேவிபியில் இருக்கலாம், இடதுசாரி இயக்கங்கள் இருக்கலாம், பல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட யூனிவர்சிட்டியில் கற்பித்தல் செய்யக்குள்ளே அவங்க டிகிரி எல்லாம் கைவிட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரியும் சில டாக்டர்ஸ்மாராக இருக்க வேண்டியவங்க ஆக இல்லை, இன்ஜினியர்ஸாக என்ன அவங்க அரசியல் ஈடுபாடுகளில், ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்களில், அரசியல் வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க. அதனால் பல பேர் அவங்களோட கல்வியை அவங்க சமூகத்துக்காகத்தான் அர்ப்பணித்தாங்க. அந்த சூழ்நிலையில் கல்வியில் மேல் வந்தவங்கள மட்டும் நாங்கள் மார்க்கெட் பண்ணுறது சரியானுங்கிறது பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறோம் இப்படி இது அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, உடனடியாக இதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இது மக்களால் பேசுகிறாங்க, பேப்பர்களில் வர்றது, ஹெட்லைன் வர்றது, எல்லாம் கதைக்கிறாங்க. ஆனாலும் அரசு இதுக்கு காலம் எடுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்குது. உண்மை இது அவருக்கு அந்த கலாநிதி பட்டம் இருக்குதா இல்லையாங்கிறது. ஏன்னா சபாநாயகர் அந்த பொறுப்புக்கு அது 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 அந்த கல்வி தகமை ஏற்றுக்கொள்ளாட்டியும் இவருக்கு பொறுப்பு இருக்குது. சமூகத்தில் இவங்க கொண்டு போன கேம்பெயினால் இதை உறுதியாக சொல்ல வேண்டியது ஒரு பொறுப்புன்னு அரசுக்கு இருக்குது. பதவி விலகிறதையோ அவர் பதவியில் வைக்கிறதையோ தீர்மானிக்கிறது அவர் இல்லை, இந்த அரசு, அனுரகுமார் திசாநாயக் அரசு. ஏன்னா அரசு தான் தீர்மானிக்கணும் இவர் இருக்கிறதா இல்லையான்னு. ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியும் இதுக்கு முதலும் அவங்களுடைய ஒரு எம்பியை அவங்க விளக்குனாங்க, அனுருத்த பொல்காம்பில் சொல்லி ஒரு எம்பி இதுக்கு முதல் ஏன்னா அவர் ஜப்பானுக்கு ஒரு ஆள் அவரை கூட்டிகிட்டு போனாங்கிற காரணத்துக்காக இப்போ இதிலையும் அந்த கட்சிக்கு தான் பொறுப்பு இருக்குது. அது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்குது. அது சபாநாயகர் இல்லை, அவர் இல்லை, உண்மைக்கு தீர்மானிக்கிறது கட்சி. அது ஏன்னா இது மக்கள் ஒரு எல்லா பக்கத்தாலும் இது பேசும் பொருளாக இருக்கிறதுனால அது கட்சி தான் அது தீர்மானிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது விமர்சனத்துக்குள்ள ஒரு விடயம் என்றபடியால் நான் அந்த கட்சி சார்ந்தவர் என்ற அடிப்படையிலே இதை பூசி மெழுகுவதாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிழை என்ற ஒரு விடம் வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை ஒருவரிடம் இருக்க வேண்டும். அதுதான் தார்மீக பொறுப்பும் கூட. இந்த இடத்திலே எங்களுடைய கட்சியின் சபாநாயகர் குறித்த ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய கல்வி தகைமை குறித்தல்ல, அவர் பெற்றுக்கொண்ட கௌரவ பட்டம், அதாவது டாக்டரேட் கலாநிதி பட்டம் குறித்த ஒரு விமர்சனம் வந்திருக்கின்றது. அது குறித்து அவர் எந்த கலாசாலையிலே பெற்றுக்கொண்டார், எந்த பல்கலைக்கழகத்திலே பெற்றுக்கொண்டார் என்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. சமூக ஊடகத்திலே பார்க்கக்கூடிய இந்த ஆசு மாரசிங்க போன்றவர்கள் இது குறித்த அதீதமான அக்கறையோடு இதுகளை அவர்கள் தேடி வருகின்றார்கள். அதே நேரம் எதிர்க்கட்சியும் இதற்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 2 வார கால அவகாசங்கள் கொடுக்கப்பட்டதாக. சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவதற்கு கலாநிதி பட்டம் ஒன்று அவசியம் இல்லை. அதை நாங்கள் தெளிவாக தெரிந்துள்ளோம். கட்சி
கட்சியோடு இணைந்து செயற்பட்டவர்கள், கட்சிக்கு நம்பிக்கையானவர்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டு இவர் இரண்டு தரப்பினருக்கும், எதிர்க்கட்சியினருக்கும் ஆளும் தரப்பினருக்கும் சமமான விதத்திலே நீதமான விதத்திலே நடக்கக்கூடிய ஒருவரை தான் சபாநாயகராக தெரிவு செய்வார் என்ற அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இவர் குறித்த பல விவரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது, வாசிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் ஏற்கனவே ஒரு பட்டதாரியும் கூட முரட்டை பல்கலைக்கழகத்திலே கெமிக்கல் இன்ஜினியரிங் செய்ததாக கூறப்படுகின்றது. அது குறித்த எந்த ஒரு விதமான விமர்சனங்களும் இல்லை. ஆனால் இவர் கலாநிதி பட்டம் பெற்றிருப்பது அது கௌரவ பட்டம். கலாநிதி பட்டம் என்பது 3 அடிப்படையிலே வழங்கப்படுகின்றது. ஒரு விடயத்தை ரிசர்ச் செய்து அது குறித்த ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு அது குறித்த PhD முடித்ததன் பிற்பாடு வழங்கப்படுவது. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு கட்டம் இருக்கின்றது. அவை இரண்டிலேயும் தகைமைகள் பார்க்கப்படும். ஆனால் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் வழங்கப்படுவது வழக்கம். அதுக்கு தெற்காசிய நாடுகளில், குறிப்பாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இந்த கௌரவ பட்டம் அதிகமாக வழங்கப்படுகிறது. அது குறிப்பிட்ட கால அமர்வுகளின் பின் அவர்களோடு இணைந்து அதன் பிற்பாடு அவர்களுக்காக வழங்கப்படுவது தான் இந்த கௌரவ பட்டங்கள். ஆனால் இந்த கௌரவ பட்டத்தின் அடிப்படையில் இவர் தான் கௌரவ பட்டம் பெற்றுக்கொண்டேன் என்று கூறக்கூடிய அந்த ஜப்பானிய பல்கலைக்கழகமும் சீன பல்கலைக்கழகமும் அதை மறுப்புரித்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கலாசாலையில் இவர் இந்த பட்டம் பெறவில்லை என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அது குறித்த உண்மைத்தன்மை இதுவரை நாங்கள் அறியவில்லை. ஆனால் இதற்கு கட்சி அவகாசம் அளித்திருக்கிறது. இதற்கான தன்னிலை விளக்கத்தை சபாநாயகர் அவர்கள் மூலமாக தன்னிலை விளக்கம் அளியுங்கள் என்ற விதத்திலே அவருக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இதற்கான நியாயங்களை அவர் விளங்கப்படுத்துவார். சில சந்தர்ப்பங்களிலே இந்த இடைத்தரகர்கள் மூலமாக, இடைத்தரகர்கள் ஊடாக இவ்வாறான கலாநிதி பட்டங்கள் வழங்கப்படுவது யாவரும் அறிந்த விடயம். குறிப்பிட்ட அளவு பணம் செலுத்தப்பட்டு இலங்கை நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய விடயம், எல்லாரும் தெரிந்த விடயங்கள் தான். குறிப்பிட்ட ஒரு அளவு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் 25,000 ரூபாய் வரைக்கும் காசு கொடுத்தா இவ்வாறான கலாநிதி பட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சில அமர்வுகளை அந்த இடத்துக்கு, அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கால நேர அவகாசங்கள் எடுத்து அந்த அமர்வுகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே சில சந்தர்ப்பத்தில் இவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். என்னுடைய ஊகத்தை நான் சொல்கிறேன். இவர் அவ்வாறு யார் மூலமாகவாவது கௌரவ பட்டம் பெற்றுத் தருகிறேன் என்ற அடிப்படையிலே இவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பல்கலைக்கழகத்திலே பதிவு செய்ததாக ஃபோர்ஜரி செய்யப்பட்ட ஒரு விடயம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஊகம் இருக்கின்றது, சந்தேகம் இருக்கின்றதை தவிர அதை நான் ஊர்ஜிதமாக கூற முடியாது. இருந்த போதிலும் சபாநாயகர் என்பவர் அந்த கலாநிதி பட்டத்தை காட்டி அவர் தேர்தலில் பிரச்சாரம் செய்திருப்பாராக இருந்தால் அதை மக்கள் மத்தியிலே விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அதை ஒரு குற்றச்சாட்டாக கொண்டு செல்வதென்பது நம்மளுடைய இலங்கை தேர்தல் கலாச்சாரத்திலே அது ஒரு சாதாரணமான விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இப்போது இந்த அரசாங்கம் குறித்து அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளோ அல்லது அரசியல் கலாச்சார மாற்றங்கள் குறித்த நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் இல்லாத பட்சத்திலே இவ்வாறான விடயங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்கின்றார்கள். நிச்சயமாக ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். பார்லமெண்டத்திற்குள்ளே தரமானவர்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்கு எதிர்க்கட்சியினரும் மக்களும் ஊடகங்களும் இதை அவர்கள் குறித்த ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் ஆராயப்பட வேண்டும். கடந்த காலங்களில் இவ்வாறான ஆராய்ச்சிகளும் இவ்வாறான தேடல்களும் இல்லாத காரணத்தினால்தான் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படித்தவர்களும் கல்வி சாதாரண தர பரீட்சையிலே சித்தி அடையாதவர்களும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். அவ்வாறானவர்கள் மூலமாக பாராளுமன்றத்தின் சம்பிரதாயங்களே முற்றுமுழுதாக நிர்மூலமாகும் அளவிற்கு அவர்கள் கடந்த கால பாராளுமன்றத்திலே அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தது. ஆனால் இது ஊடகங்களுமாக இருக்கலாம், அதே போன்று மக்களும் சரி, இது குறித்து ஆராய்கின்ற தேடுகின்ற ஒவ்வொருவரும் இது கட்டாயம் செய்ய வேண்டிய விடயம். அது ஒவ்வொரு நானாக இருந்தாலும் சரி, மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் மற்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சாதாரண ஒருவர் மக்களை ஏமாற்றி இந்த மாதிரியான விடயம் செய்வது தவறான விடயம். இந்த விடயத்திலே அவருக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது சபாநாயகருக்கு. அவர் அது குறித்து தன்னிலை விளக்கம் அளித்ததன் பிற்பாடு தான் எங்களுடைய கருத்துக்களை அதைவிட அதிகமாக கூற முடியும். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான கல்வி தகைமை என்பது எதிர்காலத்திலாவது, நான் ஒரு கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் எதிர்காலத்திலாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏதாவது ஒரு கலாசாலையில் அல்லது பல்கலைக்கழகத்திலே பொருளாதார ரீதியிலோ ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பட்டப்படிப்பை முடித்தவர் என்ற ஒரு குறைந்தபட்ச தகமையாவது பாராளுமன்றத்திற்கு தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான ஒரு கட்டுப்பாடை அரசாங்கங்களோ அல்லது விதிமுறையாக கொண்டு வர வேண்டும். அப்போது தான் இந்த பாராளுமன்றத்தை கொண்டு செல்லக்கூடியவர்கள் நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாகவும் நாட்டை பற்றின பொருளாதாரத்தை இவ்வாறு கட்டியெழுப்பது குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள்.
இந்த விடயத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய போது தற்போது விமர்சனமாக இருக்கக்கூடிய விடயத்திலே அதற்கான தன்னிலை விளக்கத்தை சபாநாயகர் அளிக்கும் வரையிலே எங்களுக்கு அது குறித்த முக்கியமான கருத்துக்களை தெரிவிக்க முடியாது. ஆனால் அவருடைய கல்வி தகமை என்பது, அதாவது அவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தது என்பதற்கான ஆதாரங்கள் மொரட்டோ பல்கலைக்கழகத்திற்கான ஆதாரங்கள் அது இருக்கின்ற. அது குறித்து விமர்சனம் வரவில்லை. கலாநிதி பட்டத்திற்கான விமர்சனமே தற்போது எழுந்துள்ளது. இதுபோன்று இதற்கு பின் கட்சியும் சில நடவடிக்கைகள் எடுக்கும். ஒவ்வொரு 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தகைமைகள் குறித்தும் சரியான தகவல்களை திரட்டிக்கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எதிர்காலத்திலே வரக்கூடிய எல்ஜி லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலாக இருக்கட்டும், சில மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், அந்த சந்தர்ப்பத்திலே கல்வி தகமைகள் உண்மையானவையா என்பதை தெரிவு செய்து உண்மையானவை என்பதை அதை பரிசோதித்து வேட்பாளர்களை நியமிப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.